வணக்கம் பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது? இப்போது ஆசிரியர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வார். அப்படியா? வணக்கம். உங்களுக்கு புரியவில்லையா? முதல் பரிசு ஒரு பார்பி பொம்மையாக இருக்கும். வாவ், என்ன அற்புதமான பரிசு! தொடங்குவோம். ஹே, பார்ப்போம். நீ எதனால் வரைய போகிறாய்? சரி, நேரத்தை அமைப்போம். தொடங்குங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு பென்சில் மட்டும். சரி, எம்மாவிடம் என்ன இருக்கிறது? நன்றாக. எனக்கு முழு வண்ண கிளாஸ் உள்ளது. நான் வெல்லப் போகிறேன். ஓ இல்லை, நான் பார்பியை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஓ இல்லை, என் தூரிகை இப்போது குப்பையில் உள்ளது. அதை நான் பயன்படுத்த முடியாது. ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, எனக்கு விரல்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி என் சிறந்த கலைப்படைப்பு வரைவேன். பாருங்கள், இது பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நான் என்ன சேர்க்கலாம்? சரியாக. ஓ, பென்சிலால் வரைவது எவ்வளவு கடினம். ஓ இல்லை. ஹாய், இது உடைந்து விட்டது. இது கூர்மையாக்கப்பட வேண்டும். என்ன என்ன பிளா. சரி, மீண்டும் முயற்சிப்போம். ஓ, சால்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கையளவு சிவப்பு மலர்களை கொடுத்தார். ஓ, நான் கனவு கண்டேன். என் பென்சில் எங்கே? அருமை. வாவ். ஒரு நிமிடம், மீதமுள்ளவை உடையாக பயன்படுத்தப்படலாம். சரி, நான் தயாராக இருக்கிறேன். என்ன, நேரம் முடிவடைய போகிறதா? ஓ, என் வரைபடத்தை முடிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கிறது. ஆகவே டர்போ வேக முறையை இயக்குவோம். சரி, தலை, உடல், முடி மற்றும் ஓ, நான் அதை செய்தேன் என்று நம்புகிறேன். அப்படியா? உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள், இளம் பெண்களே. எம்மா, இது என்ன குழப்பம்? இதுதான் சிறிய குழந்தைகள் கிண்டர் கார்டனில் வரைவது போல. இது என்ன பல வகை? பார்க்கலாம். ஓ, பிராவோ! இது அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. வெற்றி உங்களுக்கே. உங்கள் பார்பி பொம்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ ஆம், எனக்கு ஒரு பார்பி உள்ளது. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னை போலவே. ஓ, இங்கே வா. நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் அற்புதமாக இருக்கிறாள். எம்மா, என் பார்பியை உன் அழுக்கு கைகளால் தொடாதே. உனக்காக ஒரு மலம் இருக்கிறது. என்ன? ஐயோ, நீ வாங்கினாய். உண்மையில் உனக்காக ஒரு நாய் இருக்கிறது. இந்த அழகை பாருங்கள் நண்பர்களே. சிறந்த நாய்க்கு மட்டுமே நாய் கிடைக்கும். மற்றும் நேரம் தொடங்குகிறது. இந்த நேரத்துடன் நான் என்ன வரைய போகிறேன்? என்ன? ஓ, கிரேயான்களா? அதுதானா? எனக்கு ஏதாவது குளிர்ச்சியானது இருந்தால் நன்றாக இருக்கும். வாவ், ஃபெல்ட் டிப் பென்கள். இதோ என் உள்ளார்ந்த கலைஞன் வெளிவருகிறான். நான் இதுவரை சிறந்த நாயை வரைய போகிறேன். கீழே இருந்து தொடங்கலாம். இல்லை, இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. மீண்டும் செய்கிறேன். ஓ, அது மிகவும் மோசம். எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இல்லை. ஓ, மன்னிக்கவும். படைப்பாற்றல் செயல்முறை கடினமானது. ஒரு நிமிடம், என் கையை வட்டமாக சுழற்றினால் அது நாயின் முகமாக இருக்கும். அருமை. என்ன? ஹே எம்மா, பார்க்காதே. உங்கள் கிரேயான்களால் வரை. சரி, நான் செய்வேன். மேலும் உங்களில் யாரையும் விட சிறப்பாக செய்வேன். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் கைகளில் கிரேயான்களை துண்டுகளாக உடைக்கப் போகிறேன். மேலும் அப்படியே போச்சு, எல்லாம் காகிதத்தில். உன் வரைபடத்தை ஒரு நொடியில் அழிக்கப் போகிறேன். உன் மூக்கின் கீழே ஏதோ கிடைக்கப் போகிறது. ஓ மேரி, இல்லை, நேரம் முடிந்து விட்டது. உன் படைப்பை காட்டு. வாவ் மேரி, அது அழகான நாய். எம்மா எப்படி? எம்மா, அது மோசம். உனக்கு எப்ப கிடைக்கும்? மேரிக்கு அழகான நாய் கிடைக்கும். ஓ, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சரி, குட்டி பெண்ணே, உன் புதிய வீட்டிற்கு போ. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நாய்க்கு குளோ என்று பெயர் வைக்கப் போகிறேன். மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இங்கே எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஏய், ஓ, மன்னிக்கவும். அப்படியா? இதோ உன் புதிய பரிசு, நிண்டெண்டோ ஸ்விட்ச். உனக்கு இது பிடிக்கும் என நினைக்கிறேன். சரி, நேரம் போகிறது. நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்று பார்ப்போம். ஹே மேரி. ஓ, எனக்கு பிளாஸ்டிஷன் கிடைத்தது. குளிர். நான் என்ன பெற்றேன்? ஏதோ ஒரு ஆசிய பேனா. ஓ, இது கூர்மையானது. ஓ, எனக்கு தெரியும். நான் அந்த சிறப்பு வெற்று காகிதத்தை சுரண்ட வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும்.
என்ன? நான் அதை வேகமாக மட்டுமல்ல சிறப்பாகவும் செய்வேன். இல்லை, சரி, அந்த துண்டை உருட்ட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. உண்மையாக அது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, எனக்கு தாகமாக இருந்தது. ஓ, சிறிது சுவைமிகு பானம் எப்போதும் நல்லதே. இதோ வான் அல்லது கேஸ். எல்லா தேவையான பிளாஸ்டிசின் துண்டுகளையும் இங்கே வைத்து உருட்டுவேன். அதற்கு பிறகு நான் பொத்தான்களின் வடிவில் விவரங்களை சேர்க்க வேண்டும். முடிந்தது. அதை கேஸில் இருந்து எடுத்து நான் பரிசை பெற முடியும். ஓ, நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? முயற்சிப்பது நல்லது, ஆனால் அது போதவில்லை. எம்மா, வாவ், இது உண்மையானது போலவே இருக்கிறது. பரிசு நிச்சயமாக எம்மாவுக்கே. நன்றாக செய்தாய். ஓ, அதை கொடுக்கவே விரும்பவில்லை. நன்றி ஆசிரியரே, இது என் வாழ்க்கையின் சிறந்த பரிசு. நீங்களும் சேர்ந்து விளையாட விரும்புகிறீர்களா? வாருங்கள். இங்கே இது உங்களுக்காகவும் இது எனக்காகவும். நான் வெல்வேன், விளையாடுவோம். பெண்களே, நான் இதை மட்டும் நிலையில் பெற்றேன். இது உங்கள் புதிய பரிசு. நேரம் நடக்கிறது, அதனால் விரைவாக செய்யுங்கள். ஓ, நான் என்ன பயன்படுத்த போகிறேன்? இது ஒரு தண்ணீர் தெளிப்பான் மற்றும் மணிகள். எம்மா, நீ சற்று புத்துணர்ச்சி பெற வேண்டும். நிறுத்து. பெண்களே, உங்கள் தந்திரங்கள் எனக்கு சலிப்பாக இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, நான் என்னுடையதை திறக்கிறேன். வாவ், இது வண்ணங்கள். ஒரு உண்மையான கலைஞர் கிட். சரி, நான் இப்போதே தொடங்கலாம். நான் மஞ்சள் பந்துகளை தேர்வு செய்கிறேன். அவை லாலிபாப் நிறத்தை துல்லியமாக பிரதிபலிக்கும். இப்போ வெள்ளை நிறத்தவைகளை. நல்லா போயிட்டு இருக்கு. சரி, நான் கலைஞராக இருக்கிறேன். இதோ போகிறேன். ஓ, இது நல்லா போயிட்டு இல்லை. சரி, நான் திட்டம் பீக்கு போகிறேன். கலை பெயிண்ட் மற்றும் என் கம். அட, இதோ அது. ஓ, ஆம், அதை கொஞ்சம் கவ்வி நீட்டிக்கலாம். ஓ, அருவருப்பு. வரைபடம் உன்னுடையதை விட நல்லதாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பபல் ஊதிவிட்டேன். அருமை. அதை வண்ணத்தில் மூழ்க வைத்து இப்போது காகிதத்தில் ஒரு சரியான சமச்சீரான வட்டம் தயாராகிவிட்டது. வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. மேரி லாலிபா பற்றி கனவு காணக்கூடாது. அது எனக்கே உறுதி. பெண்களே, நேரம் முடிந்தது. உங்கள் கலைப்பணியை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். ஏம்மா, அது குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு பிடிச்சது. மேரி பத்தி என்ன? அப்படியா? அங்கேதான். ஏதோ தவறாகிவிட்டது மேரி. ஓ, இல்ல, சரி, எம்மா வென்று விட்டாள். உன் லாலிபாப் உனக்கே. நான் தான் சிறந்தவன். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. இதோ உங்களுக்கு. ஓ, நன்றி. விரைவில் அதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. மேரி, நீ அதை மறுபுறம் இருந்து சாப்பிடலாம். கவலைப்படாதே. எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. மற்றும் இங்கே எங்கள் சாக்லேட் நீரூற்று உள்ளது. நீங்கள் இதற்காக போராட தயாரா? நான் எச்சரிக்கிறேன், இது எளிதாக இருக்காது. உங்கள் கைகளை பின்னால் வைத்திருக்க வேண்டும். சரி, நன்றாக செய்யணும். நல்ல ஆரம்பம். நான் ஒரு டைமர் அமைக்கிறேன். அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். முதலில் நீங்கள் ஏர் பிரஷ் எடுக்க வேண்டும். இது நான் நினைத்த அளவிற்கு எளிதல்ல, உண்மையில. ஆனால் நான் செய்துட்டேன். இப்போது நீங்கள் வரைக்கலாம். ரொம்ப முட்டாள். நம்ம இந்த இதை நீண்ட நாட்களா எதுவும் கவலை இல்லை. நான் சேர்ந்து வருகிறேன். நான் நன்றாக செய்கிறேன் என்று நினைக்கிறேன். மீயா எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். அடித்தளம் தயார். ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏதோ பிழை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அழகான ஓவியம் வரைய எப்படி செய்வது என எனக்கு தெரியும். ஒரு மார்க்கரை பயன்படுத்த வேண்டும். நான் எவ்வாறு நட்டு திறந்தது கவனித்தீர்களா? சிறந்த யோசனை. மீயா, இந்த வேகத்தில் நீ என்னை முந்தி விடுவாய். என்ன நடந்தது? ஏன் ஜெனிபர் விழுந்து போனார்? நான் என் மார்க்கரின் கேப்பையை எடுக்கவே நினைத்தேன். மீயா மீண்டும் என்னை ஒரு படி முன்னேற்றுகிறார். அவள் அழகான ஒரு நீரூற்று உருவாக்குகிறாள். நான் ஏன் பண்ணுவது? ஒரு சாதாரண இலை எனக்கு உதவும். ஓ இல்லை, நான் தும்முகிறேன். ஓ இல்லை. என்னுடைய வரைபடத்திற்கு என்ன நடந்தது பாருங்கள். இது பெயிண்டில் மூடப்பட்டுள்ளது. ஜெனிபர், நீ எப்படி இதை செய்தாய்? கேட், நீ ஏன் சிரிக்கிறாய்? அதை இடி. மீயா, நீ எப்படி என் மீது பின்டூரா விட்டாய்? இது மிகவும் குழந்தை தவறு. மற்றும் நீ உன் வரைபடத்தையும் சிதறவிட்டால் இன்னும் வியப்பாக இருக்கும். ஜெனிஃபர், நீ என்ன பார்க்கிறாய்? நீயும் என்னை அடிக்க விரும்புகிறாயா?
என்ன இல்லை, இது நேரமானதாக தெரிகிறது. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது? மியா என் வரைபடத்தை சேதப்படுத்தி விட்டாள். உங்களுக்கு பிடிக்காது என்று நான் தெரிந்து கொண்டேன். என் வேலை கூட ஜெனிபர் காரணமாக சிறந்ததாக இருக்காது என நினைக்கிறேன். பெண்களே, நீங்கள் என்னை விரக்தி அடைய செய்கிறீர்கள். இது மோசம். நீங்கள் என் படைப்பை விரும்புகிறீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். உண்மையாக சொன்னால் தேர்ந்தெடுக்க அதிகம் இல்லை. சரி ஜெனிபர், நீ வெற்றி பெறுகிறாய். கிணறை எடுத்துக்கோ. சூப்பர். அது எவ்வளவு பெரியது! வாவ்! என்னை பொறாமைப்படுங்கள் தோல்வியாளர்களா. நான் இந்த சாக்லேட்டை முயற்சி செய்ய வேண்டும் என்று, இனி மோட்சம் இல்லாமல் அடைய வேண்டும் என்று கனவு கண்டேன். ஓ மை குட்! இதை நாங்கள் எப்போதும் பார்க்கவில்லையா? அவளிடமிருந்து சாக்லேட்டை திருடிக் கொள்ள வேண்டும். அவள் சாக்லேட்டை முழுமையாக பெறுவதற்கு முன் தேவை. அற்புதம். அது ஜெனியும் நல்ல யோசனை. மியா, சுவையா இருக்கு. ஏய், என் சாக்லேட் எல்லாத்தையும் எங்கே சென்றது? நாங்கள் உங்களிடமிருந்து சிலவற்றை எடுக்க தீர்மானித்தோம். இது மிகவும் அநீதி. நான் உங்களுக்கு உங்கள் புதிய பரிசு கொடுக்கிறேன். இது உண்மையில் அழகாக தோன்றுகிறதா? ஓ ஆம், ஒரு உண்மையான தேவதை. இங்கு வாரே நண்பா. ஓ வாவ்! ஆச்சரியம் என்ன? இல்லை, நமது விளக்கத்தில் நாங்கள் அணுகுமுறையை வரைய வேண்டுமா? மியா, நீ மிகவும் புத்திசாலி. பிராவோ. சரி, ஆமாங்க, அது சரியானது போல தெரியவில்லை. நான் இதை வரைய விரும்பவில்லை, ஆனாலும் நான் முயற்சி செய்கிறேன். இன்னும் வேறு வழிகள் இல்லையே. அப்படியே எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நான் பின்னால் இருக்கிறேன். வழங்கி போன நேரத்தை விரைவில் ஈடு செய்ய வேண்டும். உங்கள் வாயால் வரைவதற்கு மாற்றாக உங்கள் காலால் வரைவது நல்லது என்று நினைக்கிறேன். வாசனை எங்கிருந்து வருகிறது? அலுப்புதான். மியா, அருமை. நான் ஏற்கனவே ஒரு போட்டியாளரை நீக்கியுள்ளேன். இப்போது நீங்கள் வரைதலை துவங்கலாம். இந்த குழப்பத்தை பெறாத வாய்ப்புகள் ஒவ்வொரு வினாடியிலும் அதிகரிக்கின்றன. இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி. அபாரம். நல்லது. மியா ஏற்கனவே வரைந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நானோ ஒரு ஃபெல்ட் டிப்பேனா கூட எடுக்க முடியவில்லை. ஆஹா, ஆஹிர்கார் லேலியா, நான் வெற்றிக்கு ஒருபடி அருகில் இருக்கிறேன். போங்கள். என்னுடைய மார்கரை இழந்து விட்டேன். அது எங்கே? எனக்கு இதுதான் தேவை. சரி, நான் வேறொரு நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இன்னொரு நிழல். இது என்ன? மியா ஹாம்பியர் முடித்து விட்டாள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறுத்துங்கள். உங்களின் படைப்புகள் எங்கே? ஓ இல்லை, நான் எதையும் செய்ய நேரமில்லை. அற்றவையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இது அடங்கலாக இருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம் கூட. இத பொறுத்து பார்ப்போம். நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன். அருமை. சரி கண்டேன் மியா. சூப்பர். அதென்ன? எப்போது மணி? நான் அதிகமாக தூங்கியதே போலும். காட்சி செய்ய நேரமா? அது மதிப்பில்லாதது. எனக்கு எல்லாம் புரிந்து விடுள்ளது. கேட் தோற்றுவிட்டார். ஓ இல்லை, இது என் தவறு அல்ல. நான் மியாவால் உணர்விழந்திருந்தேன். இப்போ எதை அழைத்து சாப்பிட வேண்டும் என்கிறேன். ஓ காட். வூ, அது அருவருப்பாக இருக்கின்றது. இதை என் வாயில் போட விரும்பவில்லை. ஒரு நிமிடம். ஓ எவ்வளவு இனிமையாக இருக்கு. இது சாக்லேட்டில் அடிப்படையாகும். காலை முதல் மாலை வரைக்கும் இதை சாப்பிட தயாராக இருக்கிறேன். ருசியாக இருக்கு. ஓ என்ன செய்கிறேன்? போதும். இது எவ்வளவு நல்லது என்பதை உங்களுக்கு யாரு அறிவும் இல்லையே. நான் இப்பயாவது வாந்தி எடுக்கப்பேயாகிறேன். மேலே திரும்புங்கள். நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? சரி, இதோ நாம் போகிறோம். நீங்கள் விரும்பியபடி. வணக்கம். இதோ இன்னொரு அழகன். என்ன செய்யிருக்கம்? கவர்ச்சிகரமானது. குழந்தை உட்காரவும். பெண்கள் தங்கள் வேலைகளை செய்யும் வரை நமக்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். இருந்த பட்சம் அவர்கள் அவற்றை நேரடியாக முகத்தில் வரைய போகிறார்கள். வாருங்கள். மிருதுவானது எனது ஆகும். நீர் பாருங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் உருவாக்கப்பட்டவர்கள். பூனை மேக்கப் எனக்கு மிகவும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளை பென்சில் பயனற்றது. நான் ஒரு நீலமையை பயன்படுத்த விரும்புகிறேன். எப்படி இதம் காட்டுகிறது பாருங்கள். எனக்கு தேவைப்பட்டதை துல்லியமாக. இப்பொழுது கண்களை பார்ப்போம். சரி, நீங்க சன் மை ஸ்டே இனஸ்டிம் பண்ணிட்டீங்க. உருவப்படுத்தல் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று நம்புறேன். நீங்கள் இன்னும் வெற்றி காண முடிவு இல்லை. அமைதியாக இருங்கள். கண்ணாடியில் பார்ப்பதற்காக வரைவேன். மிகவும் எளிதானது. யாரும் எனக்கு எதிராக முடியாது. நான் நிறைய வரைஞ்சிட்டேன். ஜெனிஃபர், நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நடக்கும் என எனக்கு தெரியலை. எனக்கு இந்த செயல்முறை மிக விருப்பம். ஆமாம், எனக்கு புரியுது. என்ன? இன்னும் இல்லை. நீ கண்ணாடியை பயன்படுத்துகிறாய். இது நீதிக்குரியதல்ல. ஏன் என்னை தள்ளிவிட்டாய் மியா? என்ன நடக்கிறது? குழப்பம். இது உறுதி.
அவளுக்கு தேர்ந்தெடுக்க பகுதியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவள் விதிகளை மீற மாட்டாள். கேட், நீ எங்களை இதை செய்ய வைத்தாய். மன்னிக்கவும், தேவையில்லை. நின்று போ மியா. தயவு செய்து என் ஓவியம் யோப்சஜஸ்ட். ஆனால் ஏன்? எனது சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்ததால் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் இனி விதிகளை மீற மாட்டீர்கள். ஒரு நிமிடம். மியாவின் வெற்றி குறித்து அவள் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் போல உள்ளது. அதை நான் விரும்பவில்லை. ஹே மியா, உன்னுடன் பேசலாமா? உன் வரைதல் கொஞ்சம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். இப்போ அதை சரி செய்வோம். என்ன நேரத்துல நடக்கிறது? என்ன செய்கிறாய்? இப்போ நான் எப்படி தெரிகிறேன்? நல்லா, மிகவும் மிகவும் நல்லா. செல்லரன் சிறப்பதை காண்கிறேன். நேரம் முடிவு அடைந்தால் இது நல்லதே. குழந்தையே, இங்கே பாராதே. இங்கே நல்லதென்று எதுவும் இல்லை. அப்படியெனில் என்ன? இதுவும் மோசமாக இருக்கிறது. உண்மையா? ஆனால் ஜெனிபர் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். என்னை ஏமாற்றினாய். இங்கே என்ன நடக்கிறது என எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தேர்வுகள் அதிகமாக இல்லை போல. ஜெனிபர் வென்றாள். அப்படியா? அவளிடம் போனேன். ஹுரே! நான் அதை செய்து விட்டேன். என் மென்மையானவனே, இங்கே வாங்க. உன்னை நான் நினைக்கிறேன். ஓ, உனக்கு தும்ம வேண்டுமா? ஓ, எனக்கு தும்ம வேண்டி வருகிறது. செம்மலர் காய்ச்சலுக்கு ஜெனிபர் ஒவ்வாமை போல் இருக்கிறது. இது சிறந்ததுதான். நாம் குட்டி பூனைவிற்கு பராமரிக்கலாம். ஓ, ஏதோ சரியாக இல்லை என்று உணர்கிறேன். ஆம், கொஞ்சம் ஓய்வு எடு. நீங்கள் ஏற்கனவே என்ன வரைபட உள்ளது என்று அறிவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்ட நேரம் ஆயிற்று. அரக்கன், பெரிய மாசு மீன். யாரும் இதை வாங்க விரும்ப மாட்டான் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமானதாக ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ள கடினமாக இருக்க வேண்டும். சாஸ், உங்களை சேர்ந்தவை அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். நான் கடைசி வரை போராட தயாராக இருக்கிறேன். நீ மட்டும் இல்லையா? என்ன நடக்கிறது? ஜெனிபர், இங்கே பாருங்கள். நீங்கள் குப்பையை என் முகத்தில் நேராக எறிகிறீர்கள். ஓ, மன்னிக்கவும். அது இப்படியாக மாறும் என்று நினைக்கவில்லை. இது மிகவும் மோசமானது. உங்களில் யாரும் எனக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் வரைவதற்கான நேரம். இங்கே என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஆஹா, கெச்சப் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. இது காகிதத்தில் நன்றாக பொருந்துகிறது. இருந்தால் அதை பயன்படுத்துவேன். மேலும் எனக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக பிடிக்கும். நான் இதற்கு உட்பட இருக்கிறேன். எவ்வளவு அழகானதாக இருக்கிறது பாருங்கள். என்னை தேவைப்பட்டதை சரியாக கண்டேன். எந்த சாதனையுடனும் இதை புகைப்படம் எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. அப்சோசமாக சாஸ் சீக்கிரமே முடிந்தது. வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுகு சரியானது. சற்று மாறுபட்ட நிறம், ஆனால் அது எனக்கும் பிடித்திருக்கிறது. நடுவில் கெட்சப்பை வைப்பேன். அற்புதமான வண்ண ஒருங்கிணைப்பு. இப்போது இது தீயது என்று எவரும் எனக்கு சொல்ல முடியாது. மிக சுவாரஸ்யம். மியா ஏற்கனவே ஓவியம் பார்த்திருக்கிறாள். ஆம், எவ்வளவு விட்டு வைக்கவில்லை. எழுதி முடித்து விட்டேன். நான் பின்னால் இருப்பதை போல தெரிகிறது. உடனடியாக ஏதாவது செய்வதற்கு தயாராக வேண்டும். எனக்கு தெரியும், எல்லா சாஸ்களையும் ஒன்றாகவே பாட்டு போடுகிறேன். இது நேரத்தை சிக்கமாக்கும். ஆனால் அவை என்ன பெரிய மனம் கமழ்கின்றன. எதிர்க்க முடியவில்லை. காய்கள் சாப்பிட வேண்டும். அம்மா, ருசியாக இருக்கிறது. நிறுத்த முடியவில்லை. எனக்கு இன்னும் சான்சுகள் வேண்டும். என் சாப்பாட்டு ஆசையை தூண்டும். நீ என்ன செய்கிறாய் ஜென்னிபர்? உன்னை கட்டுப்படுத்து. இல்லையெனில் வாங்க வேர்க்கல் எதுவும் இருக்காது. சரி, நான் முடித்து விட்டேன். ஓ, இல்லை, மீதமுள்ள சாஸ் கிளைகள் என் வரைதல் மீது விழுந்து விட்டன. நான் உன்னை வருத்தத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் என்னால் மறந்து போனது. முடிந்து விட்டது. நிறுத்து. ரொம்ப சுவையாக உள்ளது. ஓ இல்லை, நான் ஏதும் வரையவில்லை. நானும் இப்படி செய்வேனா? இது தோல்வி. மியாவின் வரைவதால் சிறப்பாக உள்ளது. சரி, நிச்சயமாக தோல்வி. ஆனாலும் இன்னும் முடிவடையவில்லை. மன்னிக்கவும், சாஸின் வரைதலையில் ஊற்ற போயிற்று. யாரும் பார்க்காதபடி நான் விரைவில் வரைதலையை மாற்ற வேண்டியுள்ளது. மற்றவர்களிடம் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். இதோ என் மீன். அழகாக இல்லையா? அதற்கு வாதிடுவது கடினம். என் ஓவியம் எப்படி இருக்கிறது? ஓப்ஸ், இது வெற்றுத்தாள். முடியாது. என்னை மோசமாக்கி விட்டார்கள். ஜெனிபர் எங்கள் ஓவியங்களை மாற்றிவிட்டாள். இப்போது தோஷம் முடியாது. மீன் சாப்பிட வேண்டியிருக்கும் மியா. உன் உணவை ரசிக்க எனக்கு இந்த மனம் பிடிக்கல. இது அருவருப்பான மனமா இருக்குது. எங்கள் ஸ்ரீ செய்ய முடியும். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீ அந்த மீனை சமைத்தால் எப்படி இருக்கும்? அது மிக சுவையாக இருக்கும் என நினைக்கிறேன். எரிவடை கையாளுவது நல்லதில்லை. அது நிச்சயம். மன்னிக்கவும் ஜென்னிபர், அது தவறுதலாக நடந்தது.
ஆனால் உண்மையை சொல்வதானால் நீ எதற்கு உறுதி பெற்றாய் அது கிடைத்தது? ஓ, நிறுத்து. வாவ், இந்த கசிவு ருசியாக இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். அந்த மீனுக்கு தில்லை என கூற மாட்டேன். வாவ், நானும் முயற்சிப்பேன். தாமமாகிவிட்டது. நீ இந்த மீனை என்னிடமிருந்து பெற செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாய். எவ்வளவு மென்மையானது! அருமை! நீங்கள் என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக் கண்டிப்பாக கண்டிப்பாக என் பாசிமிகு எல்லாம் தயாராக இருக்கும். ஹர்ச்சி, அது இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம். அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன், ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடலாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&Ms. ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கு தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும். ஆனா அது எங்க இருக்குன்னு? நூடல்லாவையும் எம்களையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? என் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும். நூடல்லா ஒன்று கூட இல்லை. எம் மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான். மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி! சூப்பர், மிகச்சிறந்த சுவை. இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது. இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்க போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ அருமை, இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை! சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மயிலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே, வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம்.
நீ நினைக்கின்ற எதையும் நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனில் இருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி மைலி. நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு. இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். பார் பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. அற்புதம். ஆமாம். விஷயம். சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கிய பின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும். அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். அருமை. என் மூலம் வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேறு. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான். சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அப்பா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ இறக்கமற்றவள நிறுத்திவிடு. இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. அவள் அவற்றை பருகினாள். எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என்னது உங்களுக்கு? அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை, தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்க வேண்டாம். Vitamins 32 சுவையாக தீரிமால் சாப்பம். Presentarte இயற்கை முறைகள் வைசிருக்கிறதின் டோரிஸ். இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது. கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்கச் செய்ய முடியும். இது கஷ்டமாக இருக்கும். அத ஒரு பிளண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெற்றியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக இது ஒரு தவறு. நீங்கள் மேட்ச்ல பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். சூப்பர் டஸுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கு இல்லை? எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான்.
மேலும் அதிகபட்சமாக. ஓ இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எனக்கு ஒரு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. என்ன செய்வது? நீ அவன் ஹால் போகிறேன். ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிஞ்ச பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ, அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசி இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும்? இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே? வா, நல்ல குளிர்ச்சி. வாருங்கள், இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். கண்மணி, எங்களை வெளியே செல்ல விடுங்கள். ஓ, என்ன அது? மியா, பாரேன். அவை மரக்கட்டைகள். 1, 2, 3, 4, 7. வாங்க, அதுல என்ன இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். ஒரு பாட்ல முழு கண்டி. வாவ், ரொம்ப ருசியானது. மியா, உன் பாட்ல பாரு. இப்போ அதுல என்ன இருக்குன்றதுன்னு கண்டுபிடிப்போம். நம்புறேன், அதுவும் கண்டி தான். ஓ, என்னது இது? ஹா மியா, உனக்கு வைன் ஃபர்ஸ்ட் ஃபிஷிக்கு? Your Richardis, such a whom Mary ain't sure que morte. In Freddy sound. எந்த பூட்டிக்கு இது பொருத்தமாயிருக்கும்? ஷியாஸ்டாய் tell Sari Colasa. தங்கி கொள்வோம். ஓ, யார் நீடிங் யார் ஈஸ்வரிங்க. ஜிஸ் அடுத்த வேலை த சரி பார்க்கணும். யார் திறப்பார்கள்? கல், காகித, கத்தி. அதை பாருங்கள். சரி, சரியா? இதை காணலாம். ஆமா, அது என்ன? ஆஹா, இவை புழுக்கள். அமைதியாக இருமியா, அவை உன்னை தின்ன மாட்டா. நமக்கு திறவுகோல் தேவை. சரி, என்ன வெறுக்காமலா? கண்டறிந்தேன். ஆனால் அது என்ன? உண்மையாக பற்களை போன்றதாக தோன்றும். நான் அதை பெற்றேன். இது 2ஆம் பூட்டின் குறியீடு. பாருங்கள், அது திறந்து விட்டது. ஹூரே, நாங்கள் அதை திறந்து விட்டோம். அடுத்தது என்ன இருக்குமோ என மாற்றம் உள்ளது. பாருங்கள், காகித குடைச்சல் சின்னங்கள். மேலே வந்துள்ள ஒரு பெட்டி உள்ளது. சுவையாக இருக்கிறது. அது குடிக்க விரும்பவில்லை. சரி, நான் முதலில். ஆஹா, உன் சாண்ட்விச்சை கொடுப்பியா? இல்ல, என்னோட. அப்பா, எவ்வளவு சுவையா இருக்குது. பாஜி, உள்ளே இன்னும் இல்ல. ஆமா, கீமியா உன் கண்ணாடியில இருக்குது. இல்ல, சரி, சுதந்திரத்துக்காக செய்யும் எதையும் என்னிட்ட இருந்து நீ செய்யலாம். இது விசை. நான் அதை கண்டுபிடித்தேன். ஓ, வாங்க, 3வது பூட்டை திறக்கலாம். ஹூரே, நாம் ஒரு சிறந்த குழு. ஏற்கனவே எது இருக்கிறது? அதை நீங்க திறக்கிறீங்களா? ஐயோ, நான் மீண்டும் தொடங்கணும் போல. வாவ், இது ஒரு சாக்லேட் கப் கேக் நட்டுகளோட. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்து. ஆஹா, அது ஒரு பிளாஸ்டர் தானா? என்ன செய்ய முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே, கவனமாயிருக்க. கவலை வேண்டாம், அதை எடு. அது எப்படி செயல்படுகிறது? தெளிவாக இல்லை. சரி, அதை கண்டுபிடிக்கும் நேரம் இல்லை. கடைசி பாதுகாப்பை திற. சரி, பார்ப்போம். ஓ, அது நாற்றமுள்ள காலடிகள். எனக்கு சுகமாக இல்லை. அதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடித்தேன். வாவ், இது ஒரு வண்ணத்து பூச்சியாடையாக மாறிவிட்டது. பீஸா பாருங்கள். சாப்பிடுவேன்.
சுவையானது. என்ன ஜாயில் இங்கே? அவ்வளவுதானே, அதில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன? ஆ, உனக்கு என்ன ஆச்சு? நீ குமி கழுந்துட்டியா? நான் உனக்கு குதவுறேன். இது முக்கியம். செய்வரை பூட்ட திறப்போம். சிறந்தது. மீண்டும் நாம் சாதித்தோம். செல்லு பார்ப்போம். நான் எண்ணுகிறேன். 1 2 3. உங்கள் ஜோடிகளை அணியுங்கள். நான் ஏவிஎம். சரி. ஓ, அங்கே ஏதோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. மியா, அதில் ஒரு எலி இருக்கிறது. எனக்கு எலிகளை பிடிக்காது. சரி, நாம் சுவாசிக்க வேண்டும். அமைதியாகுங்கள். கண்டுபிடித்து விட்டோம். வாங்கலாம். கடிசோல் பூடி எண் 5 குறியீடு எல்லாம் 5கள். ஓடுவோம். ருசியோ அனைவருடைய ருசியடி பேன்ஸ் இருக்கிறாள். ஸோ ஃப்ரீ ஹோம் சாப்பிடி வெயில் சேமித்தியா ஸ்ரீது கோகா பொறி கோகா ரிடிகோ ருசியை என்ச்சோ படி இது செடிடாரிஞ்சது. சரி, இப்போ என்ன பணி? எவ்வளவு பயங்கரம்! என்ன? ஓ, நான் செய்ய முடியாது. ஆனால் நான் சிலவற்றை கண்டுபிடித்தேன். மேஜிக் பிளாஸ்டர் எடு. இப்பொழுது எத்தனை ருசியானது இருக்க வேண்டும்? நல்ல பெறுதல். ஆம், எனக்கு தெரியுமே. சுவையான சீனியர் குஞ்சி. என்னுமே இல்லை. என்ன? சரி, நான் கிண்டல் செய்தேன். இதோ திறவுகோல். இதை போய் திறப்போம். அமெரிக்கன் இடியட் ஹூரை ஆடத உன்னோயின் ஸ்ட்ரெடி வின்ஸ் மோர்னி டெல்லின் அரிஷா சொல்லிங் ட்ரைவா இல்லை தெரியுங்களா மிரர் செய்வேன் நார்க்கியா. ஓ, இது என்ன? நீ எல்லாம் கேளு. இப்போது உன் வேலை. சரி, நான் அதை திறக்குகிறேன். ஓ, அம்பா சீகவலன் யாருக்கு? ஓ, ஹாய். சிரிக்கிறாய். சிரின சுட்டாசி என்று. எனவே என்று 2 ட்ரா பெர் சேர்த்து. இதோ கடைசி பிணைப்பு. ஆஹா, நாம் எல்லாம் விடுதலையாக இருப்போம். Are you sharing where scared to spray cheer? இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? ஓ, குல். நான் இதை முயற்சி செய்தது. என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன? அருமை. இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை. சுவையாக இருக்கிறது. ஆப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. கோயிண்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ். ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ, அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள்.
நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவென்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிய முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓ ஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
நல்ல வேலை குவென்டின். நன்றி நன்றி, ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், அப்பு கூட்டி வாங்க, இங்கிருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். ஒழுங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இதை பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரியா இருக்குதே. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீங்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. வாவ், உன்னிடம் நூடுல்ஸ் இருக்கிறது. மைக் மிக குறைந்த விலையில் நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். பிரிட்டனிக்கு கம்மி ஹாரிபோ நூடுல்ஸ் இருக்கிறது. ஜேன் பற்றி என்ன? நம்ப முடியவில்லை. தங்க நூடுல்ஸ். அந்த உணவை பாருங்கள் மைக். அது என்ன? நீங்க என்ன சிரிக்கிறீங்க? அவை நூடுல்ஸ். என் பல். நான் ஒரு பல் இழந்துட்டேன். இது வலிக்கிறது. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நூடுல்ஸ் செய்ய முடியும். நாங்கள் உலர்ந்த நூடுல்ஸை ஒரு தட்டில் வைக்கிறோம் மற்றும் தண்ணீர் தேடுவோம். ஓ, வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தட்டில் தண்ணீர் எடுக்கலாம். விரைவில் என் நூடுல்ஸ் சமைந்து நான் ஒரு சுவையான உணவை சாப்பிடுவேன். வாவ், நல்லா இருக்கு. ஏய் மைக், இது கொடுமை. நீங்கள் ஏன் அப்படி நினைத்தீர்கள்? இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, நான் முடித்து விட்டேன். சரி, என் முறை. மார்மலேட் நூடுல்ஸ் சாப்பிடலாம், ஆனால் இந்த சாப்பாட்டு குச்சிகளுடன் இல்லை. எனக்கு ஒரு மின்சார முள் இருக்கிறது. அது நூடுல்ஸை தானாகவே ஒளிரச் செய்யும். அதற்கு நான் எந்த முயற்சியும் செய்ய போவதில்லை. அதை முயற்சிப்போம். இந்த பொத்தானின் பயன் என்ன? ஓ மைக், நீ என்ன செய்த? எல்லா நூடுல்ஸும் பறக்கின்றன. மைக், உன் காரணமாக நான் மிட்டாயில் மூழ்கி இருக்கிறேன்.
இது ரொம்ப அவமானமா இருக்கு. பிரிட்டனி ஹே, இது சுவையா இருக்கு. ஒரு நூடுல் மட்டுமே மீதம் இருக்கிறது. சரி, இது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது என் வரிசை. என் விலை உயர்ந்த வடிவமைப்பாளருடைய அழுக்காகாமல் இருக்க பெரிய நாப்கின் தேவை. இப்போது இந்த நூடுல்ஸை முயற்சிக்கலாம். என் பொன் சாப்பாட்டு குச்சிகளுடன் நிச்சயமாக. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஜேன் ரொம்ப விசித்திரமாக இருக்கிறார். ஆனால் குறைந்தது என் பொன் தட்டில் நான் மகிழலாம். வாவ், பொன் சங்கிலிகள் எனக்கே மட்டும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏன் நாப்கின்களை சுழற்றுகிறாய்? நீ என்னிடமிருந்து பெறுவாய். உன் நகைகள் என் காந்தத்தால் ஈர்க்கப்படும். அப்பா, ஓ என் முடி இல்ல. ஓ மனிதா, ஓப்ஸ், நான் இதை முடியுடன் விரும்பவில்லை. ஜேன், ஹூரே, ஐஸ்கிரீம், ஸ்பாஞ்ச் பாப் ஐஸ்கிரீம். என்னிடம் மிகவும் விலையுயர்ந்தது உள்ளது. என்னிடம் வண்ணமயமான ஐஸ்கிரீம் இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நிறுத்து, நான் தொடங்க போகிறேன். என் ஐஸ்கிரீமை பார்க்க விரும்புகிறேன். கேஜிங்க போல இல்ல, ஆனால் பரவாயில்லை. இது ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ருசி எம் 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 எம். ஆனால் அது எனக்கு போதவில்லை. பிரிட்னி, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? அதை பற்றி படிக்க கூடாது. இது என் ஐஸ்கிரீம். பாதுகாப்பு. அவன் என் ஐஸ்கிரீமை திருட விரும்புகிறான். இந்த ஏழை மனிதனை வெளியேற்றுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ருசியானது. சரி, என்ன விடு. அற்புதம். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். உதவிக்கு நன்றி. அவரால் நான் விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை முயற்சிக்கவில்லை. நான் மன வருத்தம் அடைந்தேன். நீங்க முடிச்சு விட்டீங்களா? இப்போது என் முறை. எனது சுவையான விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை சாப்பிட எனக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் தேவை. என் வாழ்க்கையில் இதைவிட சிறந்ததை நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன்? என் யாட்சில் நான் இந்த வகை ஐஸ்கிரீமை தினமும் சாப்பிடுகிறேன். வாவ், ஐஸ்கிரீம் எனக்கு பலவீனம். நான் ஜேன் ஐஸ்கிரீமை தோண்ட முடியும். ஏய் மைக், அது எனது. அது உனக்கு மிகவும் விலையுயர்ந்தது. ஏய். ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம் கெட்டு போயிடுச்சு. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது ஒரு கனவு. கைஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. இது என்ன மாதிரியான கனவு? ஓ, என்ன ஒரு அழகான கேக். பிரிட்னி, என்னுடையதை பாரு. அது ஆடம்பரமானது. இது என் கேக். ஏன் அப்படி சொல்றாய்? அது எனது. உன்னுடையது உன் முன்னால் இருக்கிறது. எவ்வளவு கொடூரமாக இருக்கிறாய். இந்த கனவுக்கு எதிரானதை நான் சமாளிக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. ஓ, நான் முடியாது. ஓ, எனக்கு தெரியும். பட்லர், நான் உங்களுக்காக இருக்கிறேன் மிஸ். நீங்கள் இந்த கேக்கை சாப்பிட வேண்டும். என்ன? நான் என்னை மீண்டும் கூறப்போவதில்லை. அது சரி, அதை பெற்றேன். அப்படி ஏதாவது நான் பார்த்ததில்லை. அருவருப்பாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம். நீங்களே உங்களை ஊட்டிக் கொள்ள வேண்டும். ஓ, வெளியே போ, சிரிக்காதே. சரி, இப்போது என் முறை. நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட வேண்டும். வாவ், உள்ள கூட இளஞ்சிவப்பு நிறம். இது முயற்சிப்போம். எவ்வளவு சுவையா இருக்குது. நண்பர்களே, இது ரொம்ப நல்லது. என் நாக்க விழுங்க தயாரா இருக்கேன். யம் யம் யம். இன்னொரு துண்டு சாப்பிட விரும்புறேன். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் நல்லா இருக்குது. பிரிட்டனி, சீக்கிரம். எனக்கு என்னுடையதை முயற்சிக்க விருப்பம். மைக், இந்த அற்புதமான கேக்கை நான் அனுபவிக்க விடு. ஓ பிரிட்னி, வா. ஆமாம், நான் அதை விரைவில் முடிக்கிறேன். ஆஹா, கடைசி துண்டு. ஏ மைக்,
நீ என் மேக்கப்பை கெடுப்பதற்கு. இப்போது என் வரிசை. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் இது போன்றதை நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. நான் அதை என் கைகளால் சாப்பிட தயாராக இருக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. மைக், உனக்கு மரியாதை இல்லை. கேக்கை சிதற விடுவதை நிறுத்த. அடடே, இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. வாவ், நான் மிகவும் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சரிதானே?